வெயிலுக்கு உடம்ப சில்லுன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு மசாலா மோர் தான் பார்க்க போகிறோம். மாங்காவை வச்சு பண்ணுற இந்த மசாலா மோருக்கு ஒரு பாதி மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இது கூட தயிரை சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்து ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மசாலா கூட தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கும். இதை வடிகட்டியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீர்மோர் அளவுக்கு கலந்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் திக்காக சாப்பிட பிடிச்சா அந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுக்கோங்க. சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாக புளிப்பாக இந்த மோர் குடிக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் அதிகம் சாப்பிடாதவங்களாக இருந்தால் பாதி மிளகாய் கூட சேர்த்து செஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். சில்லுன்னு சர்வ் பண்ணோன்னா 2 ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கோங்க. மேலே கார பூந்தி சேர்த்து இந்த மோரை குடிக்கும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். வெயிலுக்கு இதை சில்லுன்னு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.